நேத்து இந்த ஸ்டில் வந்து பயங்கரமா எல்லா இடங்களையும் பேசப்பட்டுச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு ஸ்டில். சில பேர பார்க்கும்போது, சில பேருடைய சந்தோஷங்கள், சில பேருடைய ஃபேஸ பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு எக்ஸைட்மென்ட்டா இருக்கும். எனக்கு அந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் கிடைச்சது. ரஜினி சார பத்தி அமிதாப் பச்சன் சார் பேசுறதையும், அமிதாப் பச்சன் சார பத்தி ரஜினி சார் பேசுறதையும், அந்த 2 பேரையும் பார்க்கும்போது, எப்படி இவங்கலாம் இந்த அளவுக்கு வந்து ஒற்றுமையா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமே எனக்கு ஏற்படும். ஒரு ஃபீல்டுக்குள்ள இத்தன வருஷமா இருக்காங்கன்னா, அவங்க எப்படி இந்த அளவுக்கு அந்த நட்ப வந்து கொண்டு போறாங்க? அவங்களுக்குள்ள எப்படி இந்த புரிதல் வந்துச்சு? அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் யோசிக்கும்போது எனக்கு புரிஞ்சது, அதாவது இவங்க எல்லாருமே நம்மளுடைய வெற்றி அப்படிங்கிற விஷயம் நம்மளால மட்டுமே நடக்கிறது இல்ல அப்படிங்கிறத, அதே மாரி நம்மளுடைய திறமையினால் மட்டுமே நடக்கல. சுத்தி இருக்கிற அந்த அட்மாஸ்பியர்னால தான் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த முழுமையாக புரிஞ்சவங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. ரஜினி சார பொறுத்தவரைக்கும் அமிதாப் பச்சன் சாரை விட மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஃபினான்சியலாகவும், அதாவது மிக முக்கியமா சொல்லணும்னா வந்து கமர்ஷியல் ரீதியா பெரிய ஹீரோவா வந்து ரொம்ப நாளா சஸ்டெயினா இருந்துட்டாரு. ஆனா, அவர் ஆரம்ப காலத்துல எடுக்கும்போது கிட்டத்தட்ட 10 படங்கள், 11 படங்களுக்கு மேல வந்து அமிதாப் பச்சன் சாருடைய படத்த வந்து அவரு ரஜினி சார் வந்து ரீமேக் பண்ணியிருக்காரு. அந்த ரீமேக் பண்ண பிறகு ரஜினி சார் வந்து நேர்ல வந்து ஒரு நாள் ஷூட்டிங் ஏவிஎம்ல நடக்கும்போது, நேர்ல போயிட்டு, "சார் இந்த மாரி வந்து உங்களுடைய படங்களெல்லாம் நான் ரீமேக் பண்ணி நடிச்சிருக்கேன். அது மூலமா எனக்கு நெறைய பேர், புகழ்லாம் கிடைச்சிருக்கு. டான் படத்த கூட நான் தான் ரீமேக் பண்ணி நடிச்சிருந்தேன்." அப்படின்லாம் சொல்லிட்டு, ஒரு இன்னைக்கு புதுசா வர ஒரு ஆர்டிஸ்ட் மாரி போய் அமிதாப் பச்சன் சார்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணி பேசினா தான், அதுதான் அவரு அவங்க 2 பேத்துக்கிட்ட இடைப்பட்ட முதல் சந்திப்பு. அந்த முதல் சந்திப்புல இருந்தே அமிதாப் பச்சன் சாருக்கு வந்து ரஜினி சார் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மரியாதை வருது. ஏன்னா, யாருமே வந்து ஒரு சக போட்டியாளன், ஒரு மிகப்பெரிய சக்சஸ வந்து தன்னுடைய படத்த ரீமேக் பண்ணி எடுத்திருந்தா கூட, அது தன்னுடைய வெற்றியா பார்ப்பாங்களே தவிர, அடுத்து இவங்களுக்கு வந்து கிரெடிட் குடுக்குறது. நேர்லயே போய் சார் உங்களால தான் உங்களோட படங்கள்னால தான் மிகப்பெரிய அளவுக்கு வந்து சாதிச்சேன். அப்படிங்கிற விஷயத்தலாம் சொல்றது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் வராது. இதுவரைக்கும் கடைசியா வந்து ரஜினி சார் வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து ஒரு டைம் வாங்கும்போது அமிதாப் பச்சன் சார் தான் குடுத்தாரு. அப்ப கூட அவரு ஒரு வார்த்தை சொன்னாரு. அவருடைய அந்த மனிதாபிமான தன்மையா இருக்கட்டும், அவருடைய அந்த எப்படி சொல்றது அந்த பொறுமை, அதே மாதிரி மத்தவங்கள மதிக்கிற தன்மை இருக்குல்ல, அந்த விஷயத்த வந்து வேற யாருமே வந்து இருக்க முடியாது அந்த அளவுக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து அமிதாப் பச்சன் சார் சொன்னாரு. ஒரு ஃபேமிலி மாதிரி 2 பேரும் வந்து அவ்வளோ க்ளோஸு. நீங்க இந்த ஸ்டில்ல பார்த்தீங்கனாலே தெரியும். 73 வயசு சூப்பர் ஸ்டாரும், 81 வயசு சூப்பர் ஸ்டார் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது, அவங்க 2 பேத்தோடைய ஃபேஸுக்குள்ள எவ்வளவு தெளிவு இருக்கு பாருங்க. அது ஏன் அந்த தெளிவு இருக்குன்னா, அதுக்கு மிக முக்கியமான காரணமா நான் கருதுறது என்னன்னா, அவங்க 2 பேரும் அவங்களுக்கு பின்னாடி வர ஜெனரேஷனுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு பாதைய உருவாக்குன பிறகு தன்னோட பாதையில பயணிக்கிறாங்க. தனக்கு புடிச்ச பாதையில பயணிக்கிறாங்க. அதுதான் வந்து அவங்க 2 பேருமே ரொம்ப கம்ஃபோர்ட்டா வேலை செய்றதுக்கு உண்டான காரணம். வெற்றி, தோல்வி எதுவுமே இவங்கள வந்து பாதிக்கிறதே கிடையாது. அமிதாப் பச்சன் சார் வந்து நெறைய எக்ஸ்பெரிமெண்டல் மூவிலாம் பண்ணி நெறைய தோல்விகள்லாம் சந்திக்கிறாரு. ஆனாலும் அவருக்கு இருக்கிற அந்த பேரும், புகழும் ஏன் மங்காம இருக்குன்னா, அவருக்கு அடுத்து வர ஜெனரேஷன் அத்தன பேருமே தன்ன மதிக்கிற ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலைக்குள்ள உருவாக்கியிருக்காரு. இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற இந்த ரசிகர் பட்டாளத்துக்குள்ள நடக்கிற சண்டைய வச்சு நம்ம சொல்லவே முடியாது. நான் சொல்ற வரைக்கும் என்னன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் ஹிந்தி சினிமால அமிதாப் பச்சன் சார் கூட எல்லா சூப்பர் ஸ்டாருமே நடிச்சிருக்காங்க. நடிக்காத சூப்பர் ஸ்டார்ஸே கிடையாது. நடிக்காத நடிகர்களே கிடையாது. அந்த மாரி ஒரு சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஏற்பட்டிருக்கணும். அதுக்குண்டான ஸ்பேஸ வந்து ரஜினி சாரா இருக்கட்டும், கமல் சாரா இருக்கட்டும் எல்லாரும் உருவாக்குனாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ரசிகர்கள் சண்டைக்குள்ளேயே வந்து எல்லாமே அடைஞ்சிட்டதுனால, இந்த மல்டி ஸ்டாரர் அப்படிங்கிற இடமே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சு. அங்க வந்து ரொம்ப பீக்ல பேசப்படுறது என்ன சொல்றதுன்னா, அமீர் கான், ஷாருக் கான், சல்மான் கான் இவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு படத்துல வந்து 2 பேரும் லிங்க் பண்ணி நடிச்சிருக்காங்க. ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸா கூட வந்து 2 பேரும் ஒரே படத்துல நடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஆனா தமிழ் சினிமாக்குள்ள அப்படி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளே ஏற்படல. அதுதான் இங்க வந்து இந்த ஒற்றுமைலாம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வேட்டையன் படத்துடைய ஷூட்டிங்ல இவங்க 2 பேரும் சந்திச்ச இந்த சம்பவம் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றேன்னா, ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி வந்து மனசுக்கு குடுக்குது. நம்ம எத்தன வயசு ஆனாலுமே நம்ம இன்னும் உழைச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய உடல்ல வலு இருக்கிற வரைக்கும், மனசுல தெளிவு இருக்கிற வரைக்கும், மனசுல ஆசைகள் இருக்க வரைக்கும், எவ்வளோ தூரம் நம்ம வந்து டீப்பா வேலை செய்ய முடியுமோ, அந்த அளவுக்கு அழுத்தமா வேலை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டிப்பா இவங்க 2 பேத்துடைய அந்த ஃபேஸ்ல இருக்கிற அந்த சந்தோஷம் வந்து நமக்கு ரொம்ப தெளிவா புலப்பட வைக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. வேட்டையன் படம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கிறத பார்க்கும்போது, படம் வந்து சீக்கிரம் முடிய போகுது அப்படிங்கிறத நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு இந்த ஸ்டில்ல பார்க்கும்போது, இவங்க 2 பேத்துடைய சந்தோஷத்த பார்க்கும்போது, இந்த அப்டேட்ட பார்க்கும்போது என்ன தோணுது அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க எழுதுங்க. ரஜினி சார் வந்து போலீஸா நடிக்கிறாரு. அமிதாப் பச்சன் சார் வந்து ஒரு ஜட்ஜா நடிக்கிறாரு. அப்படிங்கிற மாரி தான் நெறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்த மாதிரியான ஒரு ஆங்கிள்ல போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த லுக்ல தான் படத்துல வரப்போறாங்க அப்படின்னா சான்ஸே கிடையாது. அது வந்து ரொம்ப மெர்சலான ஒரு லுக்கா இருக்கும். பயங்கரமான ஒரு ஃபீல வந்து ரசிகர்கள் மத்தியில வந்து குடுக்கும். இவங்கள மாரியே வந்து ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப ஒற்றுமையா சினிமாக்குள்ள இருக்கணும். ரசிகர்களும் ரொம்ப ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்குறேன். அது நடந்தா நான் அத விட ரொம்ப சந்தோஷமான விஷயம் எதுவுமே கிடையாது. பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் மட்டுமே ஒத்துமையா இருக்கறதுல வந்து சினிமா வளர்ந்துராது. ரசிகர்களும் ரொம்ப ஒத்துமையா இருக்கணும். அரசியல் ரீதியா அப்படி இப்படின்னு அரசியல் ரீதியா பார்த்துக்கிட்டு, அதே மாரி வந்து கலெக்ஷன் ரீதியா பார்த்து சண்டை போட்டுட்டு, இது மாரிலாம் இல்லாம, ஒரு
சினிமா வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். ஒரு கோலிவுட்டா இருக்கலாம், மாலிவுட்டா இருக்கலாம், அதே மாரி வந்து டோலிவுட்டா இருக்கலாம். இப்படி எந்த ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்தாலும், கலெக்ஷன் ரீதியாவும் அந்த சினிமாவே வளர்றதுக்கு வந்து யார் யாரெல்லாம் வந்து காரணமா இருக்காங்களோ, அவங்க எல்லாத்தையும் மதிக்கணும். ரஜினி சார பொறுத்தவரைக்கும், தனக்கு முன்னோடியா இருந்த யார் எல்லாத்துக்கூடயும் எவ்வளவு தூரம் அவர் நட்பு ரீதியா இருந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நீங்க முழுமையா வந்து தேடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்கும். சிவாஜி சார்ட்ட இருக்கட்டும், எம்ஜிஆர் சார்ட்ட இருக்கட்டும், எல்லா எல்லார்கிட்டயுமே இருந்த அந்த நட்பு இருக்குல்ல. சிவாஜி சார், எம்ஜிஆர் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா, சினிமா ரீதியா எவ்வளவோ வந்து வாக்குவாதங்கள் வந்து ஏற்பட்டிருந்தாலும், அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு நட்பு அடர்த்தி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். நம்பியார் சார் வந்து அவ்வளோ வில்லனா நடிச்சவரு. நம்பியார் சாருக்கும், எம்ஜிஆர் சாருக்கும் இடைப்பட்ட நட்பே வந்து பயங்கரமான நட்பு. ஸோ அந்த மாதிரியான நட்பு வந்து தமிழ் சினிமாக்குள்ள வந்து மீண்டு வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அமிதாப் பச்சன் சார் மாதிரி, ரஜினி சார் மாதிரி வந்து நட்போட ரொம்ப சந்தோஷமாக இந்த இண்டஸ்ட்ரி வளரணும் அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்குறேன். உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட்ல போடுறது. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா. வேட்டையின் படத்துடைய அடுத்த அப்டேட்டுக்காக நானும் ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.